இன்னைக்கு என்ன டிஷ் செஞ்சு காமிக்கிறேன்னா பாருங்க, காலையில டிஃபனுக்கு நைட் டின்னருக்கு மாமூலா இட்லி தோசை சப்பாத்தி உப்புமா இது மாதிரி தாங்க செய்வேன். நான் இன்னைக்கு என்ன செய்யறேன்னா கார கொழக்கட்டை செய்யறேங்க. நைட்டே அரிசி ஊற வச்சுட்டேங்க. பாருங்க, அரிசின்னு எடுத்துட்டா நார்மலா 5/20 இட்லி அரிசி, சாப்பாட்டு புழுங்கல் அரிசி இது மாதிரி எடுத்துக்கோங்க. பச்சரிசி மட்டும் சேர்த்தாதீங்க. இப்ப என்ன செய்யறீங்கன்னா, நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துக்கிறேன். இப்ப இதைய கழுவிட்டு மிக்சியில கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாங்க. பெரிய ஜார்ல பாருங்க அரிசி எடுத்துட்டேன். பாருங்க, இந்த கொழக்கட்டைக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா தண்ணி விட்டு நீர்க்க கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. நைஸா அரைக்காதீங்க. அரைச்சாச்சுங்க. இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு தவா ஒண்ணு எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. பாருங்க, இது கூட 1 டீஸ்பூன் பச்சைக்கடலை பருப்புங்க, 1/2 டீஸ்பூன் சீரகங்க, கட்டி பெருங்காயம் பொடி பண்ணி வச்சிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாங்க. இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. பாருங்க, இந்த மாதிரி வதங்கும் போது என்ன செய்யறோம்னா 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுருங்க. கருவேப்பிலை கொஞ்சம் கிள்ளி போட்டுருங்க. இது கூட பாருங்க பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் 1 நாமல் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயில வதக்கி விடலாங்க. வெங்காயம் நான் நிறைய போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கோங்க. 2 வரமிளகாய் போட்டிருக்கிறேங்க. இது கூட பாருங்க 3 பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி போட்டிருக்கேங்க. இது சேர்த்து வதக்கிடலாங்க. வெங்காயம் பாருங்க நல்ல செவக்க வறுக்கணுங்கிறது இல்லைங்க, கண்ணாடி பதம் அளவு வறுத்தா போதுங்க. இது கூட நம்ம என்ன செய்யறோம், நம்ம ஆட்டி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அரிசி, அதை இதோட சேர்த்திருங்க. இப்ப என்ன பண்றீங்கன்னா, இந்த அரிசி சேர்த்த பிறகு நல்லா இப்படி கலக்கி விடுங்க. மாவு அப்படியே கெட்டியாகுங்க. இந்த தவால வதக்கும் போது இந்த மாவு பாருங்க இவ்வளவு நீர்க்க இருக்கிறது என்ன ஆகுன்னா நல்லா கெட்டியாயிருங்க. அடுப்பு மீடியத்தில் வச்சுட்டு நல்லா கலக்கி விடுங்க. பாருங்க, அரிசி தண்ணி மாதிரி ஆட்டி இருந்தோம் இல்லைங்களா, இந்த மாதிரி தவால கலக்கும் போது பாருங்க சீக்கிரமா தண்ணி எல்லாம் சுண்டிருங்க. இந்த மாதிரி கெட்டிப்படுற மாதிரி நல்லா கலக்கி விட்டுருங்க. இது கூட என்ன செய்யணும்னா கொஞ்சமா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லித்தலை தூவிடலாங்க. தூவிட்டு மறுபடியும் ஒரு கலக்கி ஆற வச்சிடலாங்க. மல்லித்தலை தூவி கலக்கின வரைக்கும் என்ன செய்யறீங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி தேங்காய் துருவலுங்க இதோட சேர்த்திட்டு கீழே இறக்கி வச்சிருங்க. இறக்கி வச்சுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. சேர்த்து நல்லா கொழக்கட்டை பிடிக்கும் போது எப்படி இருக்குன்னா, இந்த கொழக்கட்டை அவ்வளவு சாஃப்டா இருக்குங்க, அவ்வளவு வாசனையா. நீங்க சாயந்தரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்டாங்க கூட அந்த சாஃப்ட்னஸ் போகவே போகாதுங்க. அதுக்கு தாங்க தேங்காய் சேர்த்துக்கிறது. இப்ப ஆற வச்சிடலாங்க. பாருங்க, நம்ம தாளிச்சதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. மாவு கை பொறுக்கிற சூடு இருக்குதுங்க. இப்ப என்ன செய்றீங்கன்னா, கை இந்த மாதிரி ஈரம் பண்ணிக்கோங்க. ஈரம் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கொழக்கட்டையே பிடிச்சுக்கோங்க. இப்படி நல்லா இப்படி பிடிச்சிட்டு இப்படி விரல்ல இப்படி பதிய வைக்கிற மாதிரி வச்சிருங்க. இப்படி செய்யும் போதுங்க சீக்கிரமா வெந்துருங்க. கொழக்கட்டையும் நல்லா லேசா ஸ்மூத்தா இருக்குங்க. அதுக்கு தாங்க இந்த மாதிரி செய்யறது. இதே மாதிரி எல்லா கொழக்கட்டையும் பிடிச்சு வச்சிடலாங்க. இட்லி பாத்திரத்துல இந்த மாதிரி தண்ணி ஊத்தி வச்சிருங்க. தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. இந்த மாதிரி கொதிச்ச வரைக்கும் என்ன செய்யறோம்னா, நம்ம கொழக்கட்டை பிடிச்சு வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அதை எடுத்து தட்டு அதுல வச்சிடலாங்க. இந்த மாதிரி தண்ணி கொதிச்ச வரைக்கும் வச்சுட்டீங்கன்னா கரெக்டா டைம் பாருங்க 15 நிமிஷம் மட்டும் இருந்தா போதுங்க. கொழக்கட்டை வெந்துருங்க. ஏன்னா நம்ம மாவு வறுக்கிறதுலயே பாதி வெந்துருங்க. இந்த மாதிரி செய்யும் போது இன்னும் நல்லா வெந்து ஸ்மூத் ஆயிருங்க. பதினஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க. பாருங்க, கொழக்கட்டை எல்லாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு. அவ்வளவு வாசனையா இருக்குதுங்க. மல்லித்தலையுடைய வாசனை, சீரக வாசனை எல்லாம் சூப்பரா இருக்குதுங்க. ஒரு தட்டத்தில் எடுத்துக்கலாங்க. இனி சாப்பிட வேண்டியதுதாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க, பூ மாதிரி இருக்குது பாருங்க. மாமூலா ஒரே மாதிரி செய்யாம இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. டிஃபன் பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்குங்க. இது வெறுமனே சாப்பிடலாங்க. நான் என்ன பண்ணிருக்கேன்னா கொஞ்சமா மல்லிச்சட்னி அரைச்சிருக்கிறேங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இன்னொரு விஷயங்க, நிறைய பேர் பாருங்க என்னுடைய சேனலை பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. கூடுமான வரைக்கும் என்னுடைய சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு வருங்க. அடுத்த வீடியோவை சந்திக்கலாங்க.